இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 18ஆம் அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து கைது செய்து ஆரம்பகட்ட விசாரணைகள் நடப்பதை குறித்து விவரமாக கூறுகிறது. 5 பிரிவுகளாக பிரித்து இந்த அதிகாரத்தை தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கெத்செமனே தோட்டத்தில் நடந்த துரோகமும் கைது செய்யும் சம்பவமும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், அதை தொடர்ந்து 19ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும் இயேசு கிறிஸ்து அன்னாவின் முன் கொண்டு வரப்படுவதை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதி பேதுரு முதலாய் மறுதலிப்பதை குறித்து 18ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4ஆம் பகுதி 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் பேதுருவின் 2வது மற்றும் 3வது மறுதலிப்புகளை பார்க்க முடிகின்றது. 5வது பகுதி 28ஆம் வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் முன் ரோமானிய விசாரணை செய்வதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. முதல் பகுதியான 1ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டம், அதாவது கேத்ரோன் பள்ளத்தாக்கை கடந்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே வந்திருக்கின்றார். இந்த கெத்செமனே தோட்டத்தை அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் மிக தெளிவாக அறிந்திருந்தான். காரணம், அடிக்கடி இயேசு கிறிஸ்து இந்த இடத்திற்கு போயிருந்தார் தன்னுடைய சீடர்களோடு ஜெபிப்பதற்காக. ஆகவே 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அந்த இடத்திற்கு வந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதாஸோடு கூட ஒரு திரள் கூட்டமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக அனைத்து ஆயத்தங்களோடும் வந்திருக்கின்றார்கள். 4வது வசனத்திலே இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அந்த இரவு வேளையிலே இயேசு கிறிஸ்து மறைந்திருக்க அனைத்து வாய்ப்புகளும் உண்டு. அவருடைய சீடர்களோடு எதிர்த்து நிற்கவோ ஓடி போவதற்கோ வாய்ப்பு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் அறிவித்தபடியே அவர்களை எதிர்கொண்டு போய், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கின்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இந்த வேத பகுதி யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே கிரேக்க பாஷையிலே ஈகோ எமி என்று சொல்லப்படுகின்ற நான் தான் என்ற பகுதியை அவர் பயன்படுத்தினார். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயோடு தன்னை வெளிப்படுத்தும் போது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்று தன்னை வெளிப்படுத்தினதை இந்த இடத்திலே பயன்படுத்தினதும் அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்து விட்டார்கள். அவர்கள் நிற்பதற்கு பலன் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய பெயரை அவர் நான் தான் என்று சொன்னதை தாங்க முடியாமல் விழுந்து போனார்கள். தாங்கள் கைது செய்ய வந்திருப்பவர் சாதாரண நபர் அல்ல, அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர், மகா ஆற்றல் உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர் தம்மைத்தாமே அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். அதை நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவர்களை கொல்லவும்
அல்லது தாம் இவர்களுடைய கையிலிருந்து தப்பித்து கொள்ளவும் அவரால் முடியும். அவர் பிதாவை வேண்டிக் கொண்டால் பல 1000 தூதர்களை பிதா அனுப்பியிருப்பார். இதை நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53, 54ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியெல்லாம் செய்யாதபடி ஆண்டவராகிய கிறிஸ்து தம்மை தாமே நம்மை மீட்டெடுப்பதற்காக அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். அதை 8வது வசனத்திலே, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி அவரோடு இருந்த சீடர்களை அவர் போக விடுகின்றார். ஏனென்றால், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக தம்மோடு இருந்தவர்களை அனுப்புவதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனாலும் 10வது வசனத்திலே, சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். சீமோன் பேதுரு இயேசுவுடனே மரிக்கவும் ஆயத்தமாயிருந்தவர் தன்னுடைய பட்டயத்தை உருவி மல்குஸின் காதை வெட்டி விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து மல்குஸின் காதை அவர் சுகமாக்கினார் என்று லூக்கா 22:51 எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அவர் அந்த இடத்திலே மிகவும் தெளிவாக அவர்களுக்கு காண்பித்தார். அவர் பேதுருவிடம் சொல்லுகின்றார், உன் பட்டயத்தை உறையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி முழுமையான கீழ்ப்படிதலுடையவராய் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவிடம் தம்முடைய கீழ்ப்படிதலின் உச்சக்கட்டம், நம்மேல் ஆண்டவர் வைத்த அன்பின் உச்சக்கட்டம். அவர் தம்மை தாமே அந்த பாத்திரத்தை பானம் பண்ணும்படியாய் ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடிகின்றது. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழுகிறோமா? நம்முடைய கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் ஆராய அழைக்கப்பட்டோம். முழுமையான 100க்கு 100 கீழ்ப்படிதல் கர்த்தரிடம் வைத்திருக்கிறோமா? இல்லை என்றால் நமக்கு லாபமாய் இருந்தால் அது கீழ்ப்படிதல் என்று எண்ணுகிறோமா? இயேசு கிறிஸ்து அதன் பின்பு அன்னா என்ற முன்னாளைய பிரதான ஆசாரியரிடம் கொண்டு வரப்படுகின்றார். இந்த அன்னா அன்றைக்கு ஆட்சி செய்து வந்த காய்பாவுக்கு மாமனாக இருந்தார். வரலாற்றின்படி கிறிஸ்துவுக்கு பின் 15ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த அன்னா பிரதான ஆசாரியராய் இருந்து ரோமர்களினாலே நீக்கப்பட்டார் என்று வரலாறு கூறுகிறது. ஆனாலும் உண்மையான பிரதான ஆசாரியன் என்று மக்கள் அன்னாவை நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவரையும் பிரதான ஆசாரியன் என்று வேதத்திலே நாம் படிக்கின்றோம். பேதுருவின் முதல் மறுதலிப்பை 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 17வது வசனத்திலே வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவனல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். 4 சுவிசேஷங்களிலும் இப்படி இந்த வேலைக்காரி கூர்ந்தது எழுதப்பட்டிருக்கிறது. தேவையில்லாதபடி ஒரு வலிமை அதிகாரம் அற்ற அடிமையான வேலைக்காரியிடம் நான் அல்ல என்று முதலாவதாய் இயேசு கிறிஸ்துவை அறியாதவன் போல பேதுரு மறுதலிக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு வாய்ப்புகள் வரும். நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லை என்றால், நாம் கிறிஸ்துவோடு இருப்போம் என்றால் கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்க முடியும். அது நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே. இன்றைக்கும் இப்படி விசுவாசத்து நிமித்தம் போராடி கொண்டிருக்கின்ற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ளவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டோம். திரும்பவும் பிரதான ஆசாரியன் ஆகிய அன்னாவிடம் அவர் கொண்டு வரப்படுவதை குறித்து நாம் படிக்கின்றோம். இயேசுவை கைது செய்வதற்கு முன்பே அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். இதை நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 49, 50வது வசனங்களிலே படிக்கின்றோம். ஆனாலும் அவரை எப்படி கைது செய்து கொலை செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது.
24வது வசனத்திலே அன்னா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவனிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்புகிறதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து 25ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் பேதுரு 2வது மற்றும் 3வது முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றார். நான் அல்ல என்று அங்கு குளிர் காய்ந்திருந்த இடத்திலே அவரிடத்தில் கேட்டவர்களிடத்திலே அவர் மறுதலிக்கின்றார். அதே போல பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் மல்குசனுடைய உறவினிடத்திலும் அவன் அப்படியே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றார். உடனே சேவல் கூவிற்று, அதன் பின்பு மனம் திரும்பினான் என்பதை நாம் படிக்கின்றோம். 5வதாக இயேசு கிறிஸ்துவை முதலாய் ரோமானிய விசாரணைக்காக பிலாத்துவின் முன் கொண்டு வருகின்றார்கள் என்பதை 28ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே படிக்கின்றோம். அவர்கள் காய்பாவனிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. விடியற்காலம் என்றால் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிலாத்துவினிடத்தில் கொண்டு வருகின்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயந்தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரணாக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கல்லறிந்து கொலை செய்வதற்கு அதிகாரம் இருந்தது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 57லிருந்து 60 வரைக்கும் நாம் படிக்கும்போது ஸ்தேவானை அவ்வாறு கல்லறிந்து கொள்ளார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த பஸ்கா பண்டிகையின் காலத்திலே கல்லறிய முயற்சி செய்தால் குழப்பம் உண்டாகும் என்று எண்ணியபடியால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரணம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருந்தபடியினாலே இன்னவிதமாய் நடந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. யாத்திராகமம் புஸ்தகத்தின் 21, 22ஆம் வசனங்களிலே நாம் படிக்கும்போது, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாவதற்கு, பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக சிலுவையிலே தொங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிலாத்து இயேசுவை நீ யூதருடைய ராஜாவா என்று விசாரிக்கின்றார். விசாரித்து அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல, என் ராஜ்யம் நித்தியத்திற்குரியது என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் புரிந்து கொள்ளாத பிலாத்துவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சொல்லுகின்றார். பிலாத்து சத்தியமாவது என்ன என்று கேட்கின்றார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான என்பதையும், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்பதையும் பிலாத்து அறியாமல் போனான். இன்றைக்கும் பல கோடி ஜனங்கள் சத்தியம் என்றால் என்ன என்று அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை அறியாதபடியினாலே பரபாசை அவர்கள் விடுதலையாக்கினார். இந்த பரபாஸ் கலகத்து நிமித்தம், கொலைபாதகத்து நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தவன் அன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டான். பரபாசை போல தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நானும் நீங்களும் மீட்படைய, விடுதலை அடைய, ரட்சிக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாபமாகி சிலுவையிலே தொங்கினார். இந்த அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து முத்தத்தினாலே காட்டி கொடுத்த யூதாசை போல் நாம் இருக்கக்கூடாது என்றும், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுருவை போல் நாம் இருக்கக்கூடாது என்பதையும், சத்தியத்தை அறியாத பிலாத்துவை போல் நாம் வாழக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டோம். நம் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சீடர்களாய், அவருடைய உண்மையான பிள்ளைகளாய், அவருடைய சித்தத்தையே செய்து வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம்.